World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சிவம். என்னுடைய பேர் சிவம், சேலத்துலேருந்து வரேங்க சார். இப்போது கேதுவுடன் கிரகங்கள் சேர்க்கும்போது எந்தெந்த மாதிரி பலன்களையே தரும்? பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிரகச்சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதில் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை வெளிப்படுத்தும். ஸோ அதில் கேது அப்படின்னு எடுத்துக்கும்போது கேதுவுக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்குது. கேது உடல் காரகத்துவத்தில் ஏதாவது காம்ப்ளிகேட்டடான நோயை கொடுக்கும். அதுக்கப்புறம் உயிர் காரகத்துவத்தில் என்ன பண்ணுன்னா பிரிவினை ஏற்படுத்தும், கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி பிரிவினை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் உயிரற்ற காரகத்துவத்தை நமக்கு கிடைக்க விடாமல் தடை பண்ணும். இதுதான் கேதுவோடைய குணாதிசயம். அப்போ கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தோட விஷயங்களில் இந்த தன்மையை செலுத்திக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேது சுக்கிரனோட சேர்ந்துருக்கு அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் கேது இருக்கும்போது மனைவி கூட பிரிவினை ஏற்படுத்திடும். அதுக்கப்புறம் சிறுநீரகத்தில் ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணும். கார் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் அதோடைய பலன்கள். இந்த மாதிரி தான் கேது கிரகச்சேர்க்கையில் பலன்களை வெளிப்படுத்துகிறார். ஐயா, இப்போ குரு கேது இது எந்த மாதிரி பலன்களை தரும் ஐயா? குரு கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகமே குரு தான். இப்போ நம்மள்கிட்ட பெருமணம் வருது அப்படின்னா அது குருவோடைய ஆதிக்கத்தில் தான் வரும். அப்போ குரு கேது சேரும்போது என்ன ஆகும்னா பெரிய அளவில் பணத்தை சம்பாதிக்க முடியாமல் போயிடும். அந்த பெருமணம் அப்படிங்கிறது தடையாகிக்கிட்டே இருக்கும். அதுமாரி குரு தான் குடும்ப வாழ்க்கையை குறிக்கக்கூடியது, ஒரு கௌரவமான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது. ஸோ கேது சேரும்போது என்ன ஆகும்னா அந்த வாழ்க்கையை அடையிறதுல ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். குரு தான் வயிறு சம்மந்தப்பட்ட பகுதி, கல்லீரலை குறிக்கும். இப்போ குரு கேது இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்மந்தமான கோளாறு, ஜீரண மண்டல பிரச்சனை, இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் கொடுத்துரும். பொதுவாகவே குரு கேது இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா குழந்தைகள் அவங்க கூட இருக்க முடியாது, பிரிஞ்சு வாழக்கூடிய சூழல் ஏற்படும். இயற்கையாகவே வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். சில பேருக்கு எப்படி இருக்கும்னா அவங்க ஒன்றா இருந்தாலுமே சில கருத்து வேறுபாடுகளால் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டுரும். இந்த மாதிரி குரு கேது தன்மைக்கு பலன்கள் ஏற்படும். இப்போங்க ஐயா, சந்திரன் கேது இது எந்த மாதிரி பலன்களையே தரும்? சந்திரன் கேதுவில் சில பாசிட்டிவான விஷயமும் நடக்கும், நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. சந்திரன் கேது இருந்தாலே மனசளவில் அவங்க ஏதாவது ஒரு அமானுஷ்யமான சக்தியால் ஆட்கொண்டிருப்பாங்க. பொதுவாக இந்த சந்திரன் கேது இருக்கிறவங்களுக்கு தான் அருள்வாக்கு வரும். ஸோ ஒருத்தங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு இன்ட்யூஷனாக அருள்வாக்கு சொல்கிறது இந்த சந்திரன் கேது அமைப்பு தான். பொதுவாக இவங்க அம்பாள் சம்பந்தமான கடவுளை அதிகமாக வணங்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு இந்த இன்ட்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட்ற உணவு பிரச்சனையாக மாறிடும். ஃபுட் பாய்சன் ஆகிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும். நீர்நிலைகளுக்கு போகும்போதெல்லாம் மனசு ஏதோ ஒரு இதில் தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ சிக்கலான ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த சந்திரன் கேதுவில் அமானுஷிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சிக்கலான மனநிலையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்கள நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு டைமில் நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ஒரு டைமில் கோவப்படுவாங்க, அவங்களோட வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தன்மை அவங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்க ஏதாவது இன்ட்யூஷனில் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா மறுபடியும் அந்த விஷயத்தை திருப்பி கேட்டால் அவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியல, நான் என்ன சொல்லணும் எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் சந்திரன் கேதுவுடைய தன்மை. ஐயா, இப்போது கிரகச்சேர்க்கைக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா ஐயா? நிறையா பரிகாரங்கள் இருக்குது. கிரகச்சேர்க்கைக்கு பார்த்திங்கன்னா வாழ்வியல் பரிகாரம், தாந்திரிக பரிகாரம், கோயில் பரிகாரம், இப்படி நிறையா பரிகாரங்கள் சொல்லலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரன் கேது சேர்க்கையே இருக்குன்னா அவங்க எந்த மாதிரி கோயில்களுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாகம்மன்னு சொல்லுவாங்க. ஸோ பாம்பு தலைக்கு 5 தலை, நாகத்துக்கு கீழே அம்மன் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அம்மனை வழிபாடு பண்ணுறது அதுக்கு ஒரு பரிகாரம். ஸோ சென்னையில் திருவேற்காட்டில் தேவி கருமாரியம்மன் டெம்பிள் இருக்குது. அதெல்லாம் சந்திரன் கேதுக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான டெம்பிள்னு சொல்லலாம். அந்த அமைப்பு இருக்கிறவங்க அந்த டெம்பிளுக்கு போகும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதில் என்ன கண்டிஷன்னா இந்த சந்திரன் கேது சேர்க்கை லக்னத்துக்கு 6-8 பன்னெண்டில் மறையக்கூடாது. 6-8 பன்னெண்டில் மறையாமல் இருந்தால் தான் அந்த கோயிலுக்கு போகணும். ஒருவேளை மறைஞ்சிருந்தால் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது. அதனால் என்ன ஆகும்னா நிறையா பிரச்சனைகள், அந்த மாதிரி ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்க்கும் பொழுது வாழ்வியல் பரிகாரங்களும் நம்ம நிறைய எடுக்கலாம். ஸோ இந்த வாழ்வியல் பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பார்க்கும்போது இப்போ குரு கேது சேர்க்கை இருக்குது அப்படின்னா அந்த குரு கேது சேர்க்கை இருக்கிறவங்க என்ன பண்ணணும், பம்பரம் விளையாடணும். பம்பரத்தை அட்லீஸ்ட் வீட்லேயாவது வச்சுக்கணும், கையில் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கிட்டால் அந்த குரு கேது சேர்க்கைக்கு அது பரிகாரம் ஆகிடும். ஏன்னா குரு அப்படிங்கிறது மரத்தை குறிக்கக்கூடியது, கேதுங்கிறது கயிறை குறிக்கக்கூடியது. அப்போ மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பொருள் தான் பம்பரம். அந்த கேதுங்கிறது கயிறு. நம்ம பம்பரத்தில் என்ன பண்ணுவோம், கயிறை சுற்றி தான் விளையாடுவோம். ஸோ அப்போ பம்பரமும் கயிறும் சேர்ந்தது குரு கேது ஆதிக்கம்.
ஸோ அப்போ அந்த குரு கேது இருக்கிறவங்க பம்பரம் வாங்கி யாருக்கா தானமாக கொடுக்கலாம், இல்லது இவங்க விளையாடலாம். அதை பண்ணால் அது ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பரிகாரத்தில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கிரகச்சேர்க்கை வந்து நமக்கு நிறைய நெகட்டிவான பலன்களை கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ புதன் கேது சேர்க்கை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் சம்மந்தமான ப்ராப்ளத்தை கொடுத்துரும், நரம்பு தளர்ச்சியை கொடுக்கும், படிப்பில் மந்தத்தன்மையை கொடுக்கும், ஞாபக சக்தி குறைபாட்டை கூட கொடுக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணணும்னா புதன் அப்படிங்கிறது வந்து க்ரீன் கலர், ஸோ கேதுன்னா வெட்டுறது கிழிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ க்ரீன் கலர் பேப்பரை கிழிச்சு போடலாம், க்ரீன் கலர் துணியை கிழிச்சு போடலாம், க்ரீன் கலர் ரிப்பனை கட் பண்ணி போடலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுறது புதன் கேதுவுக்கு ஒரு பரிகாரமாக அமைஞ்சிரும். இப்படி நிறைய டைப்ஸில் நம்ம இந்த கிரகச்சேர்க்கைகளுக்கு பரிகாரம் எடுக்கலாம். இந்த பரிகாரங்கள் எல்லாமே அவங்க செய்யும் போது என்ன ஆகும்னா அந்த கிரகச்சேர்க்கையால் வரக்கூடிய நெகட்டிவான பலன்கள் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட முடியும். அதுதான் இதில் இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள். இந்த மாதிரி அவங்கவங்க ஜாதகத்துக்கு, தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த கிரகச்சேர்க்கையை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து பயன்படுத்தினாலே அவங்களுக்கு வந்து அந்த கிரகச்சேர்க்கையால் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடலாம். இப்போ வந்துங்க ஐயா நிறையா பரிகாரம் சொன்னீங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரே பரிகாரம் சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி பரிகாரமே சொல்லலாம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா கேதுங்கிறது வந்து ஞானகரகன். ஸோ கேது என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயத்தை அடிப்படை வச்சு அதுலேருந்து ஒரு ஞானத்தை கொடுப்பார். அப்போ சுக்கிரன் கேது இருந்தால் ஒரு பெண்கள் விஷயத்தில் அடிபடுவாங்க, புதன் கேது இருந்தால் படிப்பு விஷயத்தில் அடிபட்டு ஒரு ஞானத்தை கற்றுக்குவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த கேது சேர்க்கை வந்து ஒரு மனிதனுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஞானத்தை கொடுத்துரும். அப்படிங்கும்போது கேது என்ன எதிர்பார்ப்பாருன்னா எதையுமே எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் கேதுவோடைய எதிர்பார்ப்பே. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா எதையும் எதிர்பார்க்காம கடமையை மட்டும் செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கேது இருப்பார். அப்போ நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லாமல் ஒரு காரியத்தை செய்கிறது, ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே வந்தாலே கேதுவோடைய தன்மை வந்து நமக்கு சாதகமாக மாறிடும். ஏன்னா கேது வந்து ஒரு தனிமை விரும்பி அப்படின்னு சொல்லலாம். கேது வந்து ஒரு விடுதலைக்கான கிரகம். அப்போ நம்ம எப்பயுமே வந்து கேது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இயங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் இயங்கினாலே கேது வந்து நமக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். அதான் ஒரு விஷயம். லக்னத்தில் கேது இருக்கிறவங்க வந்து பெருசாக எதையுமே பிளான் பண்ணாமல், பெருசாக எதிர்பார்க்காம ஃப்ரீயாக விட்டுறணும். நான் கடமையை செய்கிறேன், அதற்கான விஷயங்கள் எனக்கு நடக்கட்டும்னு சொல்லி சரண்டர் ஆகிடணும். இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுமாதிரி கேது வந்து 7ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது திருமண விஷயத்தில் எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கக்கூடாது, இல்லற வாழ்க்கையில் பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது. கேது வந்து இப்போ 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலில் பெருசாக எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம அந்த தன்மைகளை நம்ம பயன்படுத்தினாலே இந்த ஒரு ஆட்டிடியூடை ஒருத்தங்க டெவலப் பண்ணிட்டா கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். ஏப்பா இது சம்மந்தமாக கிரக சேர்க்கைக்கு ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா ஐயா? நிச்சயமாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகத்துக்கான வகுப்புகள் எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வந்து 7ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கேதுவுடன் மற்ற கிரகங்களும் சேரும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வகுப்பு எடுக்க போகிறேன். இதற்கான கட்டணம் 786 ரூபாய். இந்த வகுப்பு வந்து செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நடக்குது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. நன்றி.